என் பொண்டாட்டியோட சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா என் பேருக்கு மாத்தி எழுதி என்னைக்கு அவளை நடுத்தெருவுக்கு நான் கொண்டு வரணும், அன்னைக்கு தான்டா எனக்கு சம்பளம். அண்ணே, என்ன ராஜு வாயில நம்ம சரக்கடிக்குமா? அண்ணா அப்படியே கையெல்லாம் அரிக்குது. காசு இல்லைண்ணா, துட்டு போட்டு விளையாடணும். டேய் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான்டா என் கையில நிறைய துட்டு வந்திருக்குது. விளையாடும், சூப்பரா விளையாடுவோம், ஏசியில் விளையாடுவோம். ஓகே வா, என்ஜாய் பண்ணுவா. என்ஜாய் பண்ணுவோம். என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு ராகுவால பூஜை பண்ணிட்டு ஐயோ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், வீட்டை பத்திரமா பாத்துங்க. வழக்கமா செய்யற வேலை தானே, மொத்தத்துல எனக்கு வேலை இல்லைன்னு குத்தி காட்டுறேன். எதை பேசினாலும் குதர்க்கமாவே பேசுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், போடி போடி சீக்கிரமா போ. சாமி சம்மர் வெக்கேஷன் போயிட்டு போறாரு போ. உங்ககிட்ட பேசவே முடியாது. மேடம், மிஸ்டர் ராஜசேகர் உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. வணக்கம் சார். மிஸ்டர் ராஜசேகர். நானே தான். நீங்க யாரு? நான் ட்ரிச்சில இருந்து வரேன் சார். என் பேர் சாமிநாதன். ட்ரிச்சி கோர்ட்ல அமீனாவா இருக்கேன். அமீனாவா இருக்கீங்களா? ஆமா சார். உட்காருங்க. என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? சொல்றேன். உங்களுக்கு சீர்காழி சுந்தர்னு ஒருத்தர் தெரியுமா? நல்லா தெரியுமே. சீர்காழி சீனுன்னு ஒருத்தன் என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட அண்ணன் தான் இந்த சீர்காழி சுந்தர். அந்த ட்ரிச்சி பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு. அவருக்கு நீங்க தான் சியூரிட்டி போட்டிருக்கீங்க. ஆமா, ஏதோ ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்க போறேன், நீங்க மனசு வச்சா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு காலை பிடிச்சி கெஞ்சினா சரின்னு போட்டு தொலைச்சேன். இப்போ இதுக்கு என்ன? அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த ஆள் வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கட்டல சார். நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்படியே அந்த ஆள் மசியவே இல்லை. கடைசியில கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்போ எக்ஸ்பார்ட்டியில பேங்க் சாதகமா தீர்ப்பாயிருச்சு. என்னென்ன தீர்ப்பாச்சு? பார்ட்டி அப்ஸ்காண்டடு, அதனால சூரிட்டி போட்டவங்களை அட்டாக் பண்ண சொல்லி தீர்ப்பாயிருக்கு. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? இதுல அக்கிரமம் ஒண்ணும் இல்லை சார். பிரின்சிபல் பராவர் கட்டலைன்னா சூரிட்டி போட்டவங்க தான் கட்டணுங்கிறது சட்டம். வாங்கின கடன் இப்ப வட்டியோட சேர்த்து 5 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அதனால 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ளவங்க சொத்தை அட்டாக் பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் ரெடியா இருக்கு. அப்புறம் நான் தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இந்த விஷயத்த முன்கூட்டியே உங்க காதுல போட்டு வைக்கலான்னு ஓடி வந்தேன். இப்போ என்ன சார் பண்றது? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். அவங்க ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள பணத்தை கட்டுறது உங்களுக்கு நல்லது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா சார்? கோர்ட் விவகாரங்கள்ல பல வருஷமா பழந்துன்னு கொட்டை போட்ட வேணாம். எனக்கு தெரிஞ்ச எந்த வழியும் இல்லை. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாயரை வச்சு கன்சல்ட் பண்ணி பாருங்க. எது பண்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. இதனால உங்க கௌரவம் பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்ல வந்தேன். இதை காப்பாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி. முதலாளி, யார் இவன்? நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகிலாம் ஏன் உள்ள விடுறீங்க? உன்னதான்டா சொன்னேன். ஏண்டா எத்தனை நாளடா என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்ட? என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நம்பிக்கைக்கும் நன்றிக்கும் பேர் போன ஃபேமிலி எங்க ஃபேமிலி. நான் சோறு திங்கிறப்போ ஒவ்வொரு உருண்டைக்கும் உங்க பேர் சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன். இருக்காதா பின்ன? அந்த ஒவ்வொரு உருண்டையும் என்கிட்ட திருநதாச்சு. அப்புறம் என் பேர் சொல்லாம எப்படி திம்ப? முதலாளி, இன்னொரு அடி வேணாலும் அடிச்சிருங்க. ஆனா என்னன்னு விளக்கமா சொல்லிட்டு அடிங்க. ஏண்டா என் அண்ணன் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட். அவன் தொழில் புரட்சியை பண்ணுவான். ஆனா அவனுக்கு முதலீடு தான் குறை. அதனால அவன் வாங்க போற பேங்க் லோனுக்கு நீங்க ஷூரிட்டி போடுங்க. அப்படி நீங்க ஷூரிட்டி போட்டீங்கன்னா எங்க குடும்பமே உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடும். நீ சொன்னியா இல்லையா? சொன்ன. உங்களுக்கு கோயில் கட்ட தான் போறேன், அதுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ண தான் போறேன். அதுக்கு நீங்க தான் ஷூரிட்டி கையெழுத்து போடணும். ஏற்கனவே போட்டதுக்கு தான் இப்ப வில்லங்கமே. என்ன முதலாளி சொல்றீங்க? அந்த லோனை கட்டாம அண்ணன் ஊரை விட்டு ஓட்டானா. எங்க இருக்கிறானோ தெரியாதான். அதனால இப்ப ஏன் சொத்தை அட்டாக் பண்ண போறாங்க. ஐயோ என்னடா ஐயா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் சரி உங்க அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது ஓம் பொறுப்பு. இல்லன்னு வச்சுக்க உன்னை கண்ட தொண்டமா வெட்டி போட்டுருவேன். இப்ப நான் அவனை எங்கேன்னு போய் தேடுவேன். எங்கேயோ போய் தேடு. அவனை மட்டும் கண்டுபிடிக்கல வெட்டிய போட்டுருவேன். கடவுளே என்ன காப்பாத்து. சின்னமணி நீ எனக்கு
வீட்ல பேசியிருக்கணும், இல்ல என் வீட்ல பேசியிருக்கணும். இப்படி ரெண்டும் இல்லாம ஒதுக்குப்புறமா கூட்டி வந்திருக்கிய, என்ன விஷயம் ராஜசேகரா? நாம பேச போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன். எனக்கு 5 லட்ச ரூபா நெருக்கடி, அதனால என் சொத்துல ஒன்று விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீயும் ஏதோ பெரிய சொத்தொன்று வாங்க ஆசைப்படுறதா கேள்விப்பட்டேன். அதான் அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்பா, என்னை பார்த்தா என்ன கிண்டலா இருக்கா? உனக்கு 5 லட்சம் நெருக்கடிங்கிற, சொத்தை வேற விற்க போறாங்கிற. ஏன் எனக்கு நெருக்கடியே வராதா? இல்லை என் சொத்தை நான் விற்கக்கூடாதா? ஊர் நெருக்கடியை தீர்த்து வைக்கிற குடும்பம் உன் குடும்பம். அதுலயும் 5 லட்சங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையே இல்லை. உங்க மச்சான் சொக்கலிங்கத்துக்கிட்ட சொன்னா 5 நிமிஷத்துல கொடுத்துட போறாரு. யோ, அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான்யா உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன். மறுபடியும் அவன் பேரையே சொல்கிற. இதை பார், இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் இல்லை, வேற எவனுக்குமே தெரியக்கூடாது. சொத்து வாங்குற விஷயம், அதுவும் உன் சொத்து வாங்குற விஷயம் எப்படிப்பா வெளியே தெரியாம இருக்கும்? இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னது இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். சரி, இப்ப எந்த சொத்து விற்க போற? கோடியான் தோப்பு சொத்தை விற்க போறேன். ஐயோ, அது உங்க பூர்வீக சொத்தாச்சே, அத போய் விற்க போறங்கிற? இதுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? இதை பாரு, இது முழுக்க முழுக்க ஏன் அப்பனும் பாட்டனும் சம்பாதிச்ச சொத்து. இதுல யாருக்கும் கையளவு நிலம் கூட பங்கு கிடையாது. உனக்கு ஒரு பையன் இருக்கானேப்பா, நாளைக்கு தாத்தா சொத்து பேரனுக்கு தான் வில்லங்கம் பண்ணானா? அப்படி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்கு எந்த வில்லங்கமும் வராது. எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சா நல்லா இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சாச்சு. உனக்கு வாங்க இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லு, இல்லைன்னா வேற எவனாவது வெளியூர்காரனுக்கு வித்துட்டு போறேன். வேண்டாம்ப்பா, இதுக்காக வெளியூர்காரன் யாரும் வந்து நம்ம ஊர் நிலத்தை வாங்க வேண்டாம். இதுக்கு நானே ஒரு மாத்து யோசனை சொல்றேன், இஷ்டம் இருந்தா கேளு. என்ன யோசனை? உனக்கு 5 லட்சம் தேவை. இப்போ ஏன் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு 5 லட்சம் ஏற்பாடு பண்ணி தரேன். அதை வச்சு இப்போதைக்கு உன் பிரச்சனையை தீர்த்துக்க. பின்னாடி பணம் வந்த உடனே அந்த கடனை திருப்பி கொடுத்துரு. மலைச்சாமி, எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஒரு உருப்படாத பையன் கடன் வாங்க நான் ஷூரிட்டி போட்டதுதான். இப்ப மறுபடியும் என்ன கடன் வாங்க சொல்ற? இது பாரு, எனக்கு மானம் மரியாதை தான் முக்கியம், சொத்தை பத்தி கவலை இல்லை. உனக்கு வாங்க இஷ்டம் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லு போதும். எனக்கு வாங்க இஷ்டம் தான்ப்பா, ஆனா உன் மச்சான நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என் விஷயம்னு தெரிஞ்சு அவன் கிட்ட கூட வரமாட்டான். ஒருவேளை வந்து கேட்டா நேரா என்ன வந்து கேட்க சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது எனக்கு என்ன வந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கோடியா தோப்பு எப்படியும் ஒரு 6-7 ஏக்கர் தேரும் இல்ல? கரெக்டா 8.25 ஏக்கர். நம்ம ஊர் ரேட்டுக்கு 10 லட்சம் தேரும். உனக்காக வேணும்னா 2 லட்சம் விட்டு கொடுக்குறேன். நீ 8 லட்சம் கொடு போதும். ரொம்ப சந்தோஷம். 5 லட்சம் உனக்கு எப்ப வேணும்? உடனே வேணும். 2 நாள்ல 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண. நான் பணத்தை கட்டி மானத்தை காப்பாத்திக்கிறேன். பாக்கி பத்திரம் பதிவு பண்ற அன்னைக்கு கொடுத்தா போதும். சரிப்பா, நான் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு பணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறமா சொல்லி அனுப்புறேன். நீ வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு 5 லட்சத்தை அட்வான்ஸா வாங்கிக்க. சரி, அப்படியே ஏற்பாடு பண்ணு. மறுபடியும் சொல்றேன், இது காதும் காதும் வச்ச மாதிரி கமுக்கமா முடியணும். ஒரு ஈ காக்கா கூட தெரியக்கூடாது. மூச்சே விட மாட்டேன், கவலைப்படாத. சரி, வரட்டா? போயிட்டு வா. ஐயா, 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 என்னடா உன்னை வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச சொன்னா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? அதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேங்க. ஆ, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ஊர் கோடியாந்தோப்பு இருக்குல்ல, கோடியாந்தோப்பா? எந்த கோடியாந்தோப்பு? அதாயா நம்ம ஊர் மாரியம் கோயில் கிழக்க. ஏய், அது நம்ம மாப்பிள்ள ராஜசேகரோட தோப்புடா. அததான்யா நம்ம ஊர் இன்ஜினியர் மலைச்சாமி விலை பேசிட்டு இருக்காராம். பூர்வீக சொத்துடா, அதை யாரும் விற்க மாட்டாங்க. நிஜந்தாயா? கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்காத. ஐயா, இப்ப நான் அந்த வழியா தான் வந்துகிட்டு இருந்தேன். அவங்க ஆளுங்க அந்த நிலத்தை அளந்துகிட்டு இருக்காத என் கண்ணால பார்த்தேன். அங்க உள்ளவங்களை விசாரிச்சா அவங்க தான் சொன்னாங்க.
அதை விற்கிற அளவுக்கு இப்போ அவருக்கு என்ன பணம் உடன்னு தெரியலையே. நான் வேணா போய் ஒரு எட்டு என்னன்னு கேட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போவாவது நான் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும். ஐயா நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நான் வேணா அந்த மலைச்சாமி வேணா அழைச்சிட்டு வந்துட்டுங்களா? வேண்டாம்டா, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புது பிரச்சனைல உருவாகுது. ஐயா, எப்படி இருக்கீங்க? வாங்கய்யா. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. அப்புறம் உங்க மூத்த பொண்ணு புருஷன்ட்ட கோச்சிட்டு வந்துருந்துச்சு, அது எப்படி இருக்கு? ஐயா, நீங்க தான் என் மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அவங்க 2 பேருக்கு சமரசம் பண்ணி வச்சீங்க. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி, என் பொண்ணு இப்ப 3 மாசம் முழுகாம இருக்கா. அப்படி போடுங்க. அப்ப இன்னும் 7 மாசத்துல நீங்க தாத்தாவ போறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா. நீங்க கொடியாந்தோப்ப வாங்க போறீங்களாமே? அது வந்து ஏன் தயங்குறீங்க? வாங்க போறீங்களா இல்லையான்னு பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே? அப்படி சொல்ல முடியலைங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உங்க மாப்பிள்ளை உத்தரவு போட்டிருக்காரு. அவருக்கு ஏதோ அவசர தேவையாம். 5 லட்சம் ரூபாய் வேணுமா. அதான் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போனாரு. அவசர தேவையா? என்ன அவசர தேவை அவருக்கு? அதெல்லாம் என்கிட்ட சொல்வாரா? பூர்வீக சொத்தாச்சே, அதான் நானும் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா அவர்தான் ரொம்ப அவசரமா பணம் தேவைன்னு ரொம்ப நெருக்கடி பண்ணாரு. நானும் யோசிச்சேன், சொத்துக்காக இல்லைன்னாலும் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் நம்மளை தேடி வந்து கேட்கறாரு, நம்மளால ஏதாவது செய்வோம்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். மற்றபடி நானா போய் உங்க மாப்பிள்ளை கிட்ட எதுவும் கேட்கலைங்க. அது சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பூர்வீக சொத்தை விற்கிற அளவுக்கு இப்ப என்ன அவசரம்னு தான் புரியல. அதாங்க எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு, ஊர் பெரிய மனுஷனா இல்லைன்னாலும் உங்க மாப்பிள்ளைங்கிற முறையில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரு சொல்லலைன்னாலும் உங்க தங்கச்சி சொல்லிடுமே. சரி, நானே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேன். இருங்கய்யா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல, நான் வரேன். ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாம் நான் சொன்னேன்னு தயவு செஞ்சு உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாதீங்க. நிச்சயமா சொல்ல மாட்டேன். வரேன். வாங்க. ஏண்டா சொக்கா, எதுக்கு உன் தங்கச்சியை அவசரமா வர சொல்லிருக்க? ஏதோ புது புது பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இப்ப என்ன புது பிரச்சனை? உன் பொண்ணு வரும், கேட்டு தெரிஞ்சுக்க. அம்மா, வாமா. இந்தாம்மா வெத்தல. என்னது இது? எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அவரு கும்பகோண வெத்தல தான் போடுவாரு. இது வெள்ளை வெத்தல. அதனால வீட்டுல வீணா வாடி கிடக்குதே, நீ அது போடுவேன்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா, நானும் இந்த வீட்டுல வீணா வாடி தானே கடந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வெத்தல பொருத்தம் தான். அண்ணே, எதுக்கு என்ன வர சொன்ன? உட்கார், சொல்றேன். ஆமா, உன் புருஷனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப என்ன அவசர தேவை? 5 லட்சமா? அப்படி ஒரு தேவை இருக்கிறதா எனக்கு தெரியாதேனே. பின்ன எதுக்கு கோடியாந்தோப்ப மலசாமி கிட்ட விலை பேசியிருக்கான்? அகல் விளக்கின்
பொன்னசைவினிலே